ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு 12th ஜூன் 2026ஓட எஃப்ஐஐ டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு. இன்றைக்கி எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்றைக்கும் விற்று தான் இருக்காங்க. குறைச்சலாக விற்றுருக்காங்க. 1000 கோடிக்கு விற்றுருக்காங்க, 1082 கோடிக்கு. அண்ட் டிஐஐஸ் ரொம்ப பேலன்ஸ் பண்ணுற மாதிரி 5341 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸாக இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செகண்ட் ஆஃப் இந்த மார்க்கெட்டில் செகண்ட் ஆஃபில் ஒரு ரெக்கவரி எடுத்துச்சு பாருங்கள். எப்பா சூப்பர்! எல்லா ஸ்டாக்ஸுமே செகண்ட் ஆஃபில் சூப்பராக ரெக்கவர் ஆச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஈரானும் ட்ரம்ப்பும், ஈரானும் அமெரிக்காவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட போகிறதா இருக்காங்க. சீஸ்ஃபயர், அதாவது நம்ம போர் நிறுத்தம் கொஞ்சம் அறிவிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இன்றைக்குள்ளே கொஞ்சம் முடிக்க போகிறதா, ஏதோ டீல்ஸ் எல்லாம் பற்றி முடிக்க போகிறதா 2 பேரும் பேசுகிறாங்க. ரிப்போர்ட்டடாக எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வாஷிங்டன், அதாவது யூஎஸ் பக்கம் ரீஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறாங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத. ஈரானும் அவங்க பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதுவுமே வரல. இது கொஞ்சம் பாசிட்டிவாக வாரெல்லாம் எண்டாக போகுது அப்படின்ற ஒரு செய்தி மதியத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு சூப்பர் புல். எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இன்வெஸ்டர்ஸ் நல்லா மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இன்றைக்கி நிஃப்டி ஓப்பனிங்கில் எப்படி இருந்தது, க்ளோசிங்கில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி ஓப்பனிங்கில் நிஃப்டி இன்றைக்கி 23,412 க்ளோசிங் அப்போ 23,622 க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 461 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் இன்றைக்கி உண்மையாக வேறு லெவல் 1695 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 75,527.95 க்ளோஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி நிலைமை தொடர்ந்து போயிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம மார்க்கெட் கூடிய சீக்கிரமாக 25,000 தாண்டிடும். சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பற்றி நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் லேட்டராக. இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மட்டுமே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அதான் நல்லது.